Welcome to assignment problem number 2. Assignment number problem 2 has been taken from October 2019 MTP ல இருந்து எடுத்திருக்கேன். அது series 1 series 2 தெரியல எடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? The following is a summarized balance sheet of A Limited as on 31/3/2019. Liability sides கொடுத்திருக்காங்க. Sundry asset sides 18 lakh இருக்கு. அடுத்தது என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க கீழ அப்படின்னா B Limited agreed to take over the businesses of A Limited. அப்ப B Limited இந்த இடத்துல யாரு? கம்பெனி. A Limited யாரு? Selling company. Calculate the purchase consideration under the net assets method on the basis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னு revalued figures கொடுத்திருக்காங்க. அப்ப market value of 75% of the investments is estimated to be more than the book value. அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? சூப்பர் அண்ட் எக்ஸலன்ட். அப்ப என்ன பண்றோம் ரஃபா 18 lakh வெயிட் பண்ணி into 75% plus 12 போடலாம் into 112% போடு பிளஸ் போடாத எக்ஸாம்ல என்னன்னு போடாத பிளஸ் போடாத நீ கம்ப்யூட்டேஷன் வேணா பிளஸ் போடு எழுதும் போது 112%ன்றதை எழுது தயவு செஞ்சு பிளஸ் எழுதிடாத அப்ப என்ன பண்ற 112% போட்டு முடி 15 lakh 15 lakh 12,000 15 lakh 12,000 வந்துருச்சா ஓகே சண்டரி அசெட்ஸ் இதுதானே அடுத்தது என்ன சொல்றான் அப்ப ரிமைனிங் 12% எவ்வளோ முதல்ல 18 லேக்குக்கு 75% எவ்வளவு அதை சொல்லு 13,50,000 இருந்து 18 lakh மைனஸ் பண்ணு 4 lakh இதுக்கு டைரக்டா 92% சார்ஜ் 4 lakh அப்ப நமக்கு தேவையான வேல்யூ எது 4 lakh 14 15 lakh 12,000 தான் அசெட்ஸ் வேல்யூ கம்ப்யூட்டேஷன்ல அசெட்ஸ் டேக்கன் ஓவர்ல நம்ம போட போறோம் அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வேல்யூ என்ன 19 lakh 26,000 தான் நம்ம போடும் இப்ப நான் எக்ஸ்பிளைன் தான் பண்றேன் இன்னும் ஃபார்மேட் எல்லாம் நான் எழுதும் போது நீ பாரு 19,26,000 இருக்கு ஓகேவா இது அசெட்ஸ் டேக்கன் ஓவர் அடுத்து என்ன சொல்றான் the liabilities are taken over at the அப்ப எல்லா புக் வேல்யூஸ் எல்லா என்னென்னலாம் எழுதுவ பேங்க் ஓவர் டிராஃப்ட் கடைசி லைன்ல என்ன இருக்கு both recorded and unrecorded எடுத்துக்கணும் அப்ப both recorded and unrecorded என்ன பண்றோம் அப்ப இது கூட 25 மட்டும் ஆட் பண்ணு ஜெனரல் ரிசர்வ் எடுக்க கூடாது ஆட் பண்ணா 2 lakh 40 3 lakh 40 3 lakh 90 4 lakh 15 அப்ப 1926 இருக்கு அதுல இருந்து நான் எதை மட்டும் மைனஸ் பண்றேன் 15,000 நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 15,11,000 is a PC is a purchase consideration under the net assets method புரியுதா இது அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கு அது இல்லாம அசெட்ஸே வந்து மொத்தமா கொடுக்குறோம் இதே இது இண்டிவிஜுவல் கேசஸ்ல மொத்தமா 18 lakh கொடுத்துட்டு 75% கொடுத்துருக்கான் இதை தனித்தனி பிபிஆவோ இல்ல தனித்தனி இன்வென்ட்ரியாவோ ட்ரேட் ரிசீவபிள்ஸாவோ அப்கிரேட் பண்ணியோ டவுன் கிரேட் பண்ணியோ இதை மாத்தி கொடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் பர்சன்டேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ போட்டுக்கணும் ஓகேவா இதை நான் ரஃபா உனக்கு திருப்பி ரைட் பண்ணி காமிக்கிறேன் ஏப்பா சி நெக்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் சாரி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் 2 அசைன்மெண்ட் ப்ராப்ளம் 2ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் ஆஃப் என்ன கேக்குறாங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசெட்ஸ் மெத்தட்ல கேக்குறாங்க ஸோ அப்ப நெட் அசெட்ஸ் மெத்தட்ல கேக்குறாங்க அப்படின்றப்ப எப்பயுமே இங்க கம்ப்யூட்டேஷன் நிறைய இருக்கனால என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் சன்ட்ரி அசெட்ஸ் தான் எடுக்க போறேன் அப்ப சன்ட்ரி அசெட்ஸ் எடுக்கும் போது அதுல 2 கம்ப்யூட்டேஷன் கேக்குறாங்க அப்ப சன்ட்ரி அசெட்ஸ் எடுக்கும் போது என்ன பண்றேன்னா 18 lakh ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற 18 lakhல நீ 75% எழுது 75/100 போடணும்னு அவசியம் இல்லை 75% எழுது எழுதிட்டு 112% எழுது எழுதுனா என்ன ஆன்சர் வருது ஆன்சர் வந்துருச்சா அப்ப இந்த 15,12,000 போட்டுற போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ற 18 lakh 92% என்ன வருது போடு திருப்பி போடு 18 lakh
இன்டூ 25% போட்டா 4,50,000. 50,000 25% போட்டா 4,50,000. அதுல இருந்து 92% போட்டா 4,14,000 வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 19,26,000 வந்துடும். புரியுதா? இது யாருக்கு சன்றி? இதுல இருந்து எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? லயபிலிட்டிஸ்லாம் மைனஸ் பண்ணணும். லெஸ் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ற. லயபிலிட்டிஸ்ல எது எதெல்லாம் எடுக்கக்கூடாது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எடுக்கக்கூடாது. அதர் தென் தட் எல்லாமே எடுத்துக்கலாம். அன்ரெக்கார்டட் இருந்தா எடுத்துக்கலாம். அப்ப என்னென்ன போட போற? ஜஸ்ட் 2 லேக்கா? அது எழுதிக்கலாம். 2 லேக். சரி, ஓகே. 2 லேக். ம் 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 அப்ப 1,40,000 என்னது? ட்ரேட் பேயபிள்ஸ். இது வந்து பேங்க் ஓடி. ஃபுல் ஃபார்ம்ல நீ எக்ஸாம்ல எழுது, ஷார்ட் ஃபார்ம்ஸ் எழுதாத, ஃபுல் ஃபார்ம்ல எழுதணும். பேங்க் ஓடி. இது என்னது? நாமளும் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டின்னு எழுதிடும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன? 4,15,000 மைனஸ் பண்ணனா 15 லேக். 11,000 என்னது? உன்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நீ எக்ஸாம்லயும் இப்படியே எழுதலாம். கோடு போடணுன்ற அவசியம் இல்லை. நீ இதை எழுத பழகிட்ட அப்படின்னா டைம் நிறைய சேவ் பண்ணுவ. நீ பாட்டு எழுதிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்கு. நவ் வில் சி assignment problem 3. I think assignment problem 3 is a past year question in 2018 and May 21 MTP ல கேட்டிருக்காங்க. இது எல்லாமே 5 mark problem assignmentல நீ போடுறது. சரி, இந்த கொஸ்டின் வந்து எதோட ரெஃபரன்ஸ் அப்படின்னாக்கா வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சால்வ், இதை நீ சால்வ் பண்ணு. எதோட ரெஃபரன்ஸ்னா சாப்டர் நம்பர் 9ல அதர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல AS 14ஓட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதுல பிராக்டிக்கல் கொஸ்டின் நம்பர் 2 அதோட ரெப்ளிகா கொஸ்டின் தான் பாஸ்ட் பேப்பர்ல ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின்ஸ் நீ சால்வ் பண்ணு. ஓகேவா? In our next session we will see assignment problem 4.